ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷனில் நாம் பார்க்க போகிற படம் த அமாச்சூர் 2025. இந்த படம் ஸ்பை த்ரில்லர் / ஆக்ஷன் வகையை சார்ந்தது. கதை சுருக்கம்: உடல் வலிமையற்ற சிஐஏயில் கிரிப்டோகிராஃபராக இருக்கும் ஹீரோ தன் மனைவியின் மரணத்துக்கு பிறகு அசாதாரண 170 IQ ஹியூமன் லெவலுடன் மன வலிமையை மட்டுமே வைத்து டெக்னாலஜி மூலம் பழிவாங்கும் முயற்சியில் ஈடுபடுவதே கதைக்களம். கதைக்குள் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. விரிவான பார்வை: சார்லி ஹெல்லர் என்ற படத்தின் ஹீரோ ஒரு அமைதியான, எந்த வம்பு தும்புக்கும் போகாத சிஐஏ குறியீட்டாளர். லண்டனில் நடந்த ஒரு பயங்கரவாத பணைய கைதிகள் சம்பவத்தில் அவரது அன்பு மனைவி சாரா கொல்லப்பட்ட போது நுறுங்கி போகிறார். சார்லி ஒரு பழைய செஸ்னா விமானத்தை பழுதுபார்க்கும் வேளையில் மும்முரமாக இருக்க, சாரா தனது வெளிநாடு வணிக பயணத்திற்கான திட்டங்களில் பரபரப்பாக இருந்ததை நினைத்து பார்த்து வேதனைப்படுகிறார். தன் மனைவி கொல்லப்பட்ட இறுதி காட்சிகளை தனது சிஐஏ மேலதிகாரிகளிடம் காண்பித்து கொள்ளையாளிகளை தேடி கண்டுபிடிக்குமாறு கெஞ்சுகிறான். ஆனால் மேலதிகாரிகள் குற்றம் லண்டனில் நடந்திருக்கிறது, அமெரிக்காவில் இல்லை என்று காரணம் காட்டி அலட்சியமாக இருக்கிறார்கள். இதனால் அமைதி இழந்து விரக்தியடைந்த சார்லி மேலதிகாரிகள் செய்த சட்டவிரோத ஆளில்லா பயங்கரவாத தாக்குதல்களை மூடி மறைத்த தகவல்களை கண்டுபிடித்து, சாராவின் கொலைக்கு காரணமான 4 கூலிப்படையினரை கண்டுபிடிக்க என்னை அனுமதியுங்கள் என்றும், அனுமதிக்காவிட்டால் பயங்கரவாத தாக்குதல்களை மூடி மறைத்த ஆதாரங்களை கசிய விடுவேன் என்று மிரட்டி களத்தில் இறங்குகிறான். அனுபவம் வாய்ந்த உளவியாளிடம் குறைந்த கால பயிற்சியில் ஈடுபடுகிறான். மேலதிகாரிகள் இருவரும் பயிற்சி கொடுக்கும் உளவியாளிக்கு கால் செய்து ஹீரோவை கொன்றுவிடுமாறு சொல்ல, இதை ஒட்டு கேட்கும் ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆக அவனை துரத்தி சென்று தீர்த்து கட்ட பயிற்சி கொடுக்கும் உளவியாளி கோபத்துடன் செல்ல, ஹீரோ தன் மூளையை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பித்தானா, இல்லை மேலதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டானா, அல்லது இவர்களின் சதியிலிருந்து மீண்டு தன் மனைவியை கொன்ற கூலிப்படையை காலி செய்தானா என்பதே மீதி கதை. படத்தில் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஸ்பை கான்செப்ட் வைத்து ஒவ்வொரு நாடாக ஹீரோ தப்பிப்பது சூப்பர். இந்த பயணத்தில் ஹீரோவுடன் KGBயில் பணியாற்றிய கணவனை இழந்த பெண்ணும் இணைகிறாள். அவள் படத்தில் தலைமறைவாக இருக்கும் ஒரு இடத்தில் ஹீரோவை தூங்கும் பொழுது தன் மேல் கை போட்டு கொண்டு தூங்கச் சொல்லி தன் கணவனின் நினைவுகளுடன் கண்ணீருடன் உறங்குவாள். அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. தனிமை எவ்வளவு கொடுமை என்பதை ஒரு சின்ன சீனில் காட்டியிருப்பாங்க. அதேபோல் படத்தை எவ்வளவு அர்ப்பணிப்புடன் ராமி மாலிக் நடித்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம், ஓடும் ஒரு சண்டை காட்சியில் 15வது டேக்கில் அவர் தடுக்கி விழுந்தார். அந்த 15வது டேக்கை தான் அவர்கள் படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது குறித்து அவர் காருவியதாவது, நான் இயல்பாகவே தடுக்கி விழுந்ததால் தான் அதை படத்தில் வைக்க முடிவு செய்தோம் என கூறினார். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்களின் ரிவ்யூவை காண எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.